எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது அவரோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லி? ஐ மீன் Psalms 24:3 வசனம் அழகாக சொல்லுது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். ஐ மீன் இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஐ மீன் தாவீது ராஜாவுக்கு ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சு அறிந்து எழுதியிருக்கிறார். ஐ மீன் ஸ்தோத்திரம். யாருப்பா கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும்? யார் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஏறிட்டோம் வந்துட்டோம் எல்லாமே கரெக்டு, ஆனால் அந்த சமூகத்தில் நிலைத்து நிற்க பான் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட அந்த சங்கீதத்தை அந்த வசனத்தை பர்டிகுலராக முடிக்கிறாரு. இப்போ அவருடைய வாழ்க்கையில் கண்ட மேன்மையான ஒரு விஷயன்றது, அவர் தரிசிச்சிருக்கலாம், அவர் கண்கூடாக பார்த்துருந்துருக்கலாம், எப்படினாலும், ஆனால் அவர் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒரு மேன்மையான விஷயன்றது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? ஆமென். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய சமூகத்திற்கு நேராய் வந்துட்டோம். அவரோட பிரசன்னத்திற்குள்ளாய் நம்மளை கொண்டு வந்துட்டார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நம்மளை அழைத்துக்கு வந்துட்டு இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பெரிதான கேள்வி என்னன்னா, யார் நிலைத்து நிற்பார்? யார்? ஐ மீன் இன்னைக்கு இத்தனை பேரில் உண்மையெல்லாம் சொல்ல முடியும், ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த கல்வாரி பாதைகளில் எங்கேயாச்சும் ஏசப்பா வந்து பாதி தூரம் நான் அடிபட்டுட்டேன், மீதி என்னால் முடியலைன்னு சொல்லி அவர் ட்ராப் ஆகிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ஜெரோம் இல்லை, பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருமே இல்லை. இன்னைக்கு ஏசப்பா நம்மளோட பேசணும்னு விரும்புறது, ஐ மீன் யார் நிலைத்து நிற்பாங்க? ஐ மீன் அவர் முடிவு பறிந்து அந்த கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக நிலைத்து நிற்க போய் தான் இன்னைக்கு ஐ மீன் நம்ம ஜீவனோட ஏசப்பா எதிர்பார்க்கிறதெல்லாம் முடிவு பறிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் முடிவு பறிந்து நாங்கள் நிலைத்து நிற்போம்ப்பா, என்ன சூழ்நிலை வந்தாலும். ஆண்டவர் அந்த கல்வாரி தூக்கிட்டு போகிறப்ப பல சூழ்நிலைகள், பல நிந்தைகள், அவமானங்கள், பல காரியங்கள், இடையில அடித்தாங்க, திட்டுனாங்க, பல விதவிதமான பாடுகள். ஒரு பாடுனா பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் ஆண்டவர் வந்து பாதியில் அவர் ட்ராப் ஆகி அவர் அந்த கல்வாரிக்கு இல்லை, அந்த சிலுவையிலுமே நம்மளுக்காக அவ்வளோ மணி நேரங்கள் நிலைத்து நின்றார். அந்த அழகான தகப்பன் அவருடைய சிங்காசனத்தில் ஐ மீன் என் பிள்ளை வந்து அமர்ந்திருக்கணும், என் பிள்ளை என் கூட இருக்கணும்னு சொல்லி அதை விட்டு இறங்கி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா காயங்களுக்கும் எல்லா அடிகளுக்கும் அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு நிலைத்து நின்றார். ஆனால் ஏசப்பா என்ன எதிர்பார்க்கிறார்? அவன் அவரை விட்டு பிரியாத இருக்கிற அந்த உறவு. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆசை இருக்கிறவங்க எல்லாரும் லவ் யூப்பான்னு சொல்லலாமா? அந்த நிலைத்து நிற்கிற அனுபவம் ஐ மீன் எல்லாராலையும் நிற்க முடியுமா? முடியும். ஏன் முடியும்னு சொல்கிறேன்னா, அவர் வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் உலகத்தை ஜெயித்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். மீன் ஒரு 6 அறிவு இருக்கிற நம்மளுக்கே ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன எவ்வளோ தூரம் தான் அது படிக்க முடியும், எவ்வளோ தூரம் தான் அதோடைய சுமையை சுமக்க முடியும்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும்னா, நம்மளை படைத்த அப்பாவுக்கு நம்மளை குறித்து நல்லாவே தெரியும். மீன் அந்த வசனத்துக்கு கீழே அழகாக உங்கள் பேரை எழுதி வச்சுக்கலாம். நானுமே அப்படி தான் பண்ணுறேன். ஜெரோம் உங்கள் சமூகத்தில் வந்து இருப்பான்ப்பா, ஜெரோம் உங்களுக்காக நிலைத்து நிற்பான்ப்பா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? தாவீதே சொல்கிறாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆசையை. கீழே அடுத்த Psalm 24:4 சாம் வார்த்தை சொல்லுது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே
ஆமென். கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்திற்கு நேராய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆமென் இந்த கனிவுள்ள இருதயத்திற்கு நேராய் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்போதும் ஆமென் அவருக்கு பிரியமானதை செய்து சாட்சியம் வாழத்தக்க ஒரு பாத்திரங்களாய் உங்களை என்னை ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஆமென். முழு உள்ளத்தோடு அப்பாட்ட நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துறது அது நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு விஷயம், உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மனதார நாங்கள் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோமப்பா. எப்போதும் நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டுமப்பா. சஞ்சலங்கள், தவிப்புகள், எந்த ஒரு காரியங்கள் அணுகாதபடி கர்த்தருக்கு என்று நிலைத்திருக்க உதவி செய்யும். எப்போதும் உமக்கு பிரியமான பரிசுத்தத்திலும் உமக்கு பிரியமான காரியங்களும் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. உணர்வுள்ள எழுதித்தை தாங்க. உன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் செவ்வையான பாதையில் நடத்திட்டோப்பா, மட்டும் நடத்தினவர் இனிமேல் நீங்கள் நடத்துவீங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you all. God bless you all. கர்த்தர் உங்களை